ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் பராபவ வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் 12 ராசிகளுக்கும் சொல்ல இருக்கேன். சிம்ம ராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான பராபவ வருட தமிழ் புத்தாண்டு பலன் தான் சொல்ல போகிறேன். கவனமாக இருக்கணும். என்ன சாமி முதலே அடி போடுறீங்க, வேறு என்ன பண்ணுறது? நல்ல பலன்னா நல்ல பலன் சொல்ல போகிறேன், கெட்ட பலனா கெட்ட பலன் சொல்கிறேன். ரெண்டு கலந்தம்னா ரெண்டு கலந்து சொல்ல போகிறேன். உங்களுக்கு கெட்ட பலன்கள் கொஞ்சம் கூட அதிகமாக இருந்தாலும் நல்ல பலன்களும் கண்டிப்பாக இருக்கும், குறைவாக இருக்கும். அவ்வளோதான் விஷயம். ஏனென்று சொன்னால் உங்களுக்கு அஷ்டம சனி இப்போது ஆரம்பித்து விட்டது. அது மட்டுமல்ல, உங்கள் ராசியிலே கேது பகவான் இருக்கிறார், 7ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கிறார். 3 கிரகங்கள் இவ்வாறாக இருக்கிறது. அடுத்த பார்த்திங்கனாக்கா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 12ஆம் இடம், உங்கள் ராசி 1ஆம் இடம், இந்த 2 இடத்துல மாறப்போகிறார். அப்போ என்னென்ன பலன்கள் ஏற்படும்? இந்த பராபவ வருடம் தொடங்கி ஒரு 2 மாதங்கள் வரை நிறைய செலவு, நிறைய பிரச்சனை, கொடுக்கல் வாங்கல பிரச்சனை, இடமாற்றம், இது மேலே நேரும். வம்பு வழக்குகள், வீண் வம்பு வழக்குகள். சும்மாவே இருப்பீங்க, திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், நீங்கள் போக மாட்டீங்க, அதுவாக வரும். இதெல்லாமே இந்த 2 மாதம் ரொம்ப கவனமாக இருக்கணும். முதல் 2 மாதங்கள் நீங்கள் பாட்டு பேசாமல் இருக்கணும், அவ்வளோதான். என்ன நடந்தாலும் நடக்கட்டும் அப்படின்னு விட்டுணும். ஆனால் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பயிற்சி வருகிறதல்லவா, அப்பொழுது உங்களுக்கு ஒரு இடமாற்றம் ஏற்படும். ஒரு 3-4 மாதங்களுக்கு அந்த இடமாற்றத்தால் நன்மை ஏற்படும். எப்போவும் தெரிஞ்சேங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குன்னா பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு 3 நாள் எங்கேயே போய் தங்கிட்டு வாப்பா, ஒரு 3 நாள், ஒரு பகல் 3 பகல் 3 இரவு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். கோயிலில் இருந்தப்போ நான் அந்த மாதிரி தான் எல்லாருக்கும் வரவங்களுக்கு சொல்லி விடுறது வழக்கம். அப்போது அந்த 3 நாள் மட்டும் இல்லை, நிரந்தரமாக வெளியூர் வெளிநாட்டு பயணம் கூட நீங்கள் மேற்கொள்ளலாம். உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால், அதற்குண்டான வழிகள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பயணம் செய்யலாம். அந்த இடத்த விட்டு மாறிடணும், நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு மாறிடணும், அவ்வளோதான். இந்த அஷ்டம சனி காலத்திலேயோ, 7 சனி காலத்திலேயோ, கண்ட சனி காலத்திலேயோ, அர்த்தாசம் சனி காலத்திலேயோ இப்படி இடம் மாறுபவர்களுக்கு கண்டிப்பாக நன்மை தான் வரும். கொஞ்சம் குறைஞ்சிரும் கண்டிப்பாக, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதன் பிறகு பார்த்தீங்கன்னால் உங்களுக்கு அடுத்து வரும் ஒரு 3-4 மாதங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் ராசியிலே குரு பகவான் வர்றார்ல, அவர் கேது ஒன்று இணைந்திருப்பார் சிறிது காலம். அங்கிருந்து அவர் 5, 7, 9 பார்ப்பார். அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஜென்ம குரு இருந்தாலே அவருடைய பார்வை பலன் கண்டிப்பாக நல்லது செய்யும். அப்போ தான் உங்களுக்கு யார் நீங்கள் என்ன ஏது என்னமே தெரிய வரும். அது வரைக்கும் மறைஞ்சு வாழ்கிற ஒரு வாழ்க்கை, தலை குனிஞ்சு வாழ்கிற ஒரு வாழ்க்கை, பயந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை, இப்படி தான் வாழ்ந்துட்டுருப்பீங்க. எது எப்படி இருந்தாலுமே இது கோச்சார பலன் தான், நல்லா புரிஞ்சுங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு எல்லாருமே சொல்லுவாங்க, அஷ்டம சனி வந்துடுச்சு, ராகு சரியில்லை, குருவும் அப்பப்போ மாறும்போது சரியில்லாமல் போயிடும். இதை பார்க்காதீங்க, உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்கள். அந்த ஜாதகத்தில் பார்க்கும்பொழுது தசாபுக்திகள் இருக்கும். உங்கள் சுய ஜாதகத்தில் அதுக்குண்டான கிரகங்கள் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் நல்ல பொசிஷனில் நல்ல பலன் கொடுக்குறதா இருந்தால், அப்போ அஷ்டம சனியில் முழு கெடு பலன் கொடுக்க மாட்டார், அதை குறைச்சிடுவார், 50% ஆகிடுவார். அதே ராகுக்கு இது நல்ல பொசிஷன் இருந்தாங்கன்னா அவங்களும் பாதி பலன் குறைச்சிடுவாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எல்லாருமே இந்த கோச்சார பலனை பார்த்துட்டு பயந்து சாவுறீங்க, கமெண்ட்ஸில் எல்லாமே போடுறீங்க, நீங்கள் சொல்கிறீங்க உண்மையாக நடக்கலன்னு. எப்படி நடக்கும்? இது பொதுவான பலன் தானே, நடப்பவர்களும் நடப்போம். கிரகத்தை வச்சு தான் சொல்கிறோம், சும்மா வாய்க்கு வந்தபடி யாரும் சொல்கிறது இல்லை. எந்த ஜோதிடரும் வாய்க்கு வந்தபடி சொல்வது இல்லை. கோச்சாரப்படி கிரகங்களை இணையிறது, சேர்க்கிறது, போகிறது, வருது, இதை வச்சு தான் சொல்கிறோம்.
அதில் ஒரு சிலருக்கு நடக்கும், ஒரு சிலர் நடக்காமல் தான் போகும். சுய ஜாதகத்தில் வச்சு பார்க்கும்போது கரெக்டாக நடக்கும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பெரும்பாலும் சிம்மராசிக்காரங்க சொல்லணும். ஏன்னா அவங்க அடிமேல் அடி, கஷ்டம் மேலே கஷ்டம் அப்படிப்பட்டுன்னு இருக்காங்க. அதனால தான் அப்படி சொல்லியிருக்கேன். சுயஜாதகம் நல்லா இருந்தால், தசாபதி நல்லா இருந்தால், தசாபதி நல்லா இருக்கவங்களுக்கு நல்ல பலன் கொஞ்சம் வந்துடும், கெடுபலன் குறைஞ்சிரும். அதே மாதிரி சுய ஜாதகத்தில் கிரகங்கள் இந்த தீமை செய்யக்கூடிய கோச்சாரத்தில் தீமை செய்யக்கூடிய கிரகங்கள் நல்லா இருந்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். இதை கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். இல்லைனா எல்லாருமே சிம்மராசியை கஷ்டம்னு சொல்கிறாங்களே, இவரும் அப்படி தானே சொல்கிறாரு அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி கிடையாது. எப்பவுமே ஒரு பரம்பரையாக பார்த்துட்டு வர ஜோசியர்கள் அப்படி சொல்ல மாட்டாங்க. அதனால தான் அப்படி சொல்லியிருக்கேன். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்தாக இருக்கும். பார்வை பலன்னு ஒன்று இருக்குது, அதன் மூலிமா நல்லது நடக்கும். அதனால் சந்தோஷமாக இருங்க. இறைப்பறிகள் பார்க்கும்போது அனைத்தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணி ஆகணும். எப்போயுமே சிம்மராசிக்காரங்க சூரிய நமஸ்காரம் பண்ணிகிட்டே வரணும். நல்லா கேட்டுங்க, அது காலையில் பண்ணுறது எல்லாமே பொது. பகல் 12 மணி அளவிலே பண்ண வேண்டும். உச்சி சூரியன், உச்சி காலம், அந்த நேரத்தில் கோயிலுக்கு போய் நீங்கள் சிவன் கோயிலுக்கு போய் வணங்கணும். வெளியே வந்து சூரிய நமஸ்காரம், இல்லை சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு உள்ளே போகணும், சிவனை பார்க்கணும். இல்லை சிவனை பார்த்துட்டு வந்து சூரியனை பார்த்துட்டு வணங்கிட்டு வரணும். அவ்வளோதான். இதை வழக்கமாக வச்சுங்க. தினசரி இல்லைனா கூட ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் செஞ்சுட்டு வாங்க. அடிக்கடி கோயில் போயிட்டு வரணும். எப்பயுமே கஷ்டப்படக்கூடிய ராசிகள் அடிக்கடி கோயில் போயிட்டு வரணும் நல்லது. அது எந்த கோயிலாக இருக்கலாம். இந்த கோயில் தான் போகணும், அந்த கோயில் தான், இந்த ராசிக்காரன் இந்த கோயில் தான் போகணும், இந்த நட்சத்திரக்காரன் இந்த கோயில் தான் போகணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அது இப்போது வளர்ந்து வரும் ஜோதிடர்கள் சொல்லக்கூடியது. பாரம்பரிய ஜோதிடர்கள் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் இருந்த காலத்துலேயும் பலன் சொல்லி தான் வந்தோம். அப்புறம் இந்த மாதிரிலாம் சொன்னது கிடையாது. நாங்கள் ஒவ்வொரு ஊரில் ஒரு ஜோசியர் இருப்பாங்க. எங்கள் ஒரு ஜோசியர்னு வாங்க, என்ன கூட எங்கள் ஒரு ஜோசியர்னு ஒரு பேட்டி எடுத்து போட்டாங்க. அந்த மாதிரிலாம் அந்த காலத்தில் இருக்குது. நான் சொல்கிறது 30-40 வருஷத்துக்கு முடி. அப்புறம் அந்த மாதிரி வந்துச்சு. வளர்ந்து வரும் காலநிலை சூழ்நிலைக்கு ஏற்ப கம்ப்யூட்டர் வந்து அது வந்து ஃபோனு செல்ஃபோன் வந்து இப்படிலாம் இப்போலாம் ஜாதகம் ஈஸியாக போட்டுருவோம். அப்போலாம் நாங்களாம் கணக்கு வழக்கு போட்டு தான் பண்ணுவோம். ஒரு ஜாதகம் எழுதுனா ஒரு வாரத்துக்கு மேலே 10 நாள் ஆகும். அப்புறம் ஒரு நாள் 2 நாளில் போட்டுடலாம், உடனே போட்டுடலாம். அதனால் எல்லாமே மாற்றங்கள் தான் வந்துட்டுருக்கு. இருந்தாலும் சில விஷயங்கள் மாறாது. அதில் ஜோதிடமும் ஒன்று. அந்த பாரம்பரிய ஜோதிடத்தை வச்சு தான் எல்லாமே கொண்டு வராங்க. அதுலேருந்து பிரிஞ்சு அதான் தாய்நாடு சொல்கிறீங்களே, அந்த மாதிரி தான். 3வது தான். அதுலேருந்து தான் எல்லாமே வரும். அதில் எல்லாமே எதுவுமே வராது. அதனால் சிம்மராசிக்காரன் பயப்பட வேணாம். நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம் பார்க்கும்போது நிறைய எறும்பு புத்து இருக்கும் பாருங்கள். ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒன்று விடிகாலை 6 மணிக்கு, இல்லைன்னா மாலை வேளையில் தயவு செஞ்சு எறும்பு புத்துக்கு போடாதீங்க. ஏன்னா அதெல்லாம் அடங்கிடும். உச்சி காலம் காலை வேலை அப்போ தான் சுறுசுறுப்பாக இருக்கும். அதை பார்த்து நம்ம சுறுசுறுப்பை கற்றுக்கணும். எறும்பு பார்த்து தானே மக்கள் சுறுசுறுப்பாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. தேனி, எறும்பு இதெல்லாமே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியது. அப்போ அந்த எறும்பு புற்றுக்கு உங்கள் கைப்பிடி அளவு அரிசி மாவு, வெல்லம் கலந்தது, சர்க்கரை கலந்தது, இல்லை வெறும் சர்க்கரை அப்படி வேணால் தூவி விட்டு வரலாம். இதை பண்ணிங்கன்னா ரொம்ப விசேஷம். நிறைய பலன் கிடைக்கும். நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ண பலன் கிடைக்கும். அது இல்லாமல் காளை மாடு எல்லாம் பசுமாடு தான் கொடுப்பீங்க. அது என்ன ஒரு பழக்க வழக்கம்? பசுமாடுக்குன்னா பசுமாடு தான் கொடுக்கணுமா? மாடு அதுவும் ஜீவனம் தான். காளை மாடும் ஒரு ஜீவன் தான். பெரும்பாலும் நீங்கள் இந்த காளை மாடு இந்த நந்தி மாதிரி இருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. அந்த மாட்டுக்கு கொடுக்கணும். நீங்கள் இல்லை பசுங்க கொடுங்க, முக்கியமாக அந்த மாட்டுக்கு கொடுக்கணும். அகத்திக்கீரை, பழங்கள் இப்படி கொடுத்துட்டு வரலாம். எப்பயுமே உங்கள் நேரம் சரியில்லை, பிரச்சனையாக இருக்குது அப்படின்னாக்கா 9 வாழைப்பழங்கள் அல்லது 11 பழங்கள், இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். பிரச்சனை அதிகமாக இருந்தால் 11 பழம் கொடுங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு சமாளிக்கிற மாதிரி இருந்தால் 9 பழங்கள். இது தொடர்ந்து கொடுத்துட்டு வரணும். டெய்லி கொடுக்கலாம், இல்லைன்னா வாரத்தில் ஒரு நாள் கொடுத்துட்டு வரலாம். அது ஞாயிற்றுக்கிழமையாக கூட இருக்கலாம். இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு அஜீரண கோளாறு, வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், உணவு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். நான் சொன்ன இந்த இறைப்பரிகாரங்கள், தான தர்மங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. அப்போ கண்டிப்பாக இந்த பராபவ பலன், தீய பலன்கள் அதிகமாக இருந்தாலும் அது குறைஞ்சி நல்ல பலன்களும் வந்து சேரும்.
ஒரு நல்ல வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்கன்னு சொல்லி எல்லா நாளும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான பராபவ வருட தமிழ் புத்தாண்டு பலன் தான் சொல்ல போகிறேன். கன்னிராசிக்காரங்க கெட்டிக்காரங்களாக இருக்க போகிறீங்க, புத்திசாலியாக இருக்க போகிறீங்க. ஏன் இப்படி முன்ன சொல்கிறீங்க? அப்படி தான் நீங்கள் ஆக போகிறீங்க. எழுதி வச்சுங்க. எப்படி தெரியுமா? இந்த பராபவ ஆரம்பத்திலே உங்களுக்கு குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார், சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்கார். அது இல்லாமல் 12ஆம் இடத்துல கேதுவும் 6ஆம் இடத்துல ராகு பகவானும் இருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10, 11, 12 இந்த 3 இடத்துக்கு வரப்போகிறார். அப்போது முதல் வரக்கூடிய இந்த 2 மாதங்கள் ஏதோ ஆவரேஜாக போயின்னு இருக்கும். சனி மாறிட்டார், குரு அப்படியே இருந்துருக்கார். கடுமையான போராட்டம், உழைப்பு, கடும் உழைப்பு, பகீரத பிரயத்தனம் சொல்லுவாங்க இல்லையா? பகீரத மகாராஜா ரொம்ப முயற்சி பண்ணி சிவன் மேலே இருக்கிற கங்கையை பூமிக்கு கொண்டு வந்தார். அதுதான் பகீரத பிரயத்தனம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஆனால் குரு பகவான் 11ஆம் இடத்துக்கு வந்தவுடனே ஒரு 3-4 மாதம் இருப்பார். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே வந்து சேரப்போகுது. நல்ல வாழ்க்கை வரும், திருமணம் நடக்கும், புத்திரபாக்கியம் உங்களுக்கு புத்திரபாக்கியம் ஏற்படும், நிறைய பயணங்கள் ஏற்பட்டு அது மூலம் பலன் கிடைக்கும். அரசியலில் இழந்த செல்வாக்கை மீண்டும் பெற்றுவிடுவீங்க. சினிமாவில் வாய்ப்பு தடைப்பட்டு போனதெல்லாம் மீண்டும் இந்த வாய்ப்பு வந்து அதில் நிரூபித்து காட்டுவீங்க, நான் என்ன இருக்கேன் அப்படின்னு. சமூகத்தில் உயர்ந்த துறையில் பொறுப்பில் உள்ளவங்களுக்கு எல்லாமே அந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு உத்தியோக எல்லாமே கிடச்சி தலை சிறந்த மனிதராக வாழ போகிறீங்க. எப்படி? தலை சிறந்த மனிதராக. சிறந்த மனிதர் வேறு, தலை சிறந்த மனிதர் வேறு. இதுமாதிரி நடக்கும். இதுதான் அப்படி சொல்லியிருக்கேன். ஆனாலும் நீங்கள் இறை சிந்தனையோடு கண்டிப்பாக இருக்கணும். கன்னிராசிக்காரங்க அவ்வளோ ஒன்றும் இறைபக்தி அதிகமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. உங்கள் ராசிபதி புதன் தான், பெருமாளுடைய அம்சம்தான். இருந்தாலும் தொடர்ந்து இறை வழிபாடு வச்சுக்கணும். பெருமாள் ஸ்தலங்கள் போயிட்டு வரலாம். ஸ்ரீதேவி பூதேவி சமேத வெங்கடாஜலபதி வணங்கிட்டு வரலாம். புதன்கிழமையில், வெள்ளிக்கிழமையில் கன்னி பெண்களுக்கு தான தர்மம் செய்யலாம். அவங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம், படிப்புக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம். அவங்களுக்கு தேவையான ஏதாவது தேவைப்பட்டு இருந்தால் அதை வாங்கி கொடுத்து அந்த புண்ணியத்தை வாங்கிக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. அது இல்லாமல் நல்லா யோசித்து செய்கிற எந்த வேலை இருந்தாலும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனை கண்டிப்பாக குறைய ஆரம்பிச்சிடும். அதில் எந்த சந்தேகமும் வேணும், குறைஞ்சிரும். அது ஒருடைய ஆதரவால் அது குறையும். வெல்விஷர் சொல்கிறோம் இல்லையா, அவங்க நட்பாக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம், உங்கள் மேலே அக்கறை உள்ளவங்க தான் அப்படி சொல்லுவாங்க. அவங்க மூலிமா அது குறையும். அவங்க உங்களுக்கு உதவி ஐடியா கொடுப்பாங்க. நீ இப்படி போ, அப்படி பண்ணு, கடன் தீர்ந்துடும், கவலைப்படாதுன்னு இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. கணவன் மனைவி உறவு சில நேரங்களில் கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். பங்குதாரர்களும் சில நேரத்தில் பிரச்சனை வந்து போயின்னு இருக்கும். தொடர்ந்து இருக்காது, சில நேரங்களில் வந்து அப்புறம் சரியாயிடும். அதனால் அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் இறை வழிபாடு, தான தர்மம் பண்ணிட்டு வரணும். மற்ற நேரங்களில் தன்னுடைய உழைப்பை, திறமையை காமிச்சிட்டு வரணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கண்டிப்பாக இந்த வருட முடிவிலே வெளியூர் வெளிநாட்டு பயணம் அமையறதுக்குண்டான வாய்ப்பு கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்குது. அது வந்து வேலை மூலிமா போகலாம், தொழிலாக போகலாம், வியாபாரமாக போகலாம். கண்டிப்பாக அமையும். கன்னி தெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறந்த வழிபாடாக சொல்லப்பட்டிருக்கு. சப்த கன்னி சொல்கிறேன் இல்லையா,
சப்த கன்னிகள், சப்த மாதாக்கள் எல்லாம் ஒன்று தான். ஒவ்வொரு அவதாரத்தில் இருக்கும்போது முதல்ல சப்த கன்னிகளாக இருந்தவங்க அப்புறம் சப்த மாதாக்களாக ஆகுறாங்க. சப்த கன்னிகள் வேறு, சப்த மாதாக்கள் வேறு அல்ல, 2 பேரும் ஒன்று தான். முதல்ல எடுத்த அவதாரம் சப்த கன்னிகள். அதுக்கப்புறம் சில அவதார நோக்கத்துக்காக ஒவ்வொருத்தங்களும் ஒரு புத்திர உற்பத்தி ஏற்பட்டு குழந்தை பிறந்த என்ன மாதா தாய் தானே சொல்கிறோம். அப்போ ஒவ்வொருவருக்குமே ஒரு குழந்தைகள் ஏற்படும் பொழுது சப்த மாதாக்களாக விளங்கப்படுகிறார். அதனால் சப்த கன்னி, சப்த மாதா 2மே ஒன்று தான். அப்படிப்பட்ட சப்த கன்னிகள், சப்த மாதாக்களை வணங்கி வழிபடலாம். கன்னி ராசியில் பிறந்தவர்கள் முக்கியமாக. இதெல்லாம் கூட வேணான்னு விட்டுருங்க. உங்கள் வீட்டில் கன்னி தெய்வம் அடைந்திருந்தால், உங்கள் அப்பா வழியில் இருக்கலாம், அம்மா வழியில் இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக இருக்கும். கன்னி தெய்வம்னா கல்யாணம் ஆகாமல் இறந்துருப்பாங்க. அந்த குழந்தை வடிவத்தில் கொஞ்சம் பெருசாகி கல்யாணம் ஆகிருக்காது, ஆகாமல் இறந்துக்கூடியவங்க தான் கன்னி தெய்வம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கன்னி தெய்வத்தை நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா அதை விட வேறு வழிபாடு உங்களுக்கு தேவையில்லை. இது இல்லாமல் பெரும்பாலும் கன்னிராசிக்காரர்கள் தாய் மாமன் உறவை போற்றி புகழ வேண்டும், அவர்களுக்கு மரியாதை மட்டும் கொடுக்க வேண்டும். எந்த வகையில் தாய்மாமன் தான் இல்லை, அக்கா வீட்டுக்காராக இருக்கலாம், மாமா முறை உள்ளவர்களுக்கு மரியாதை கொடுத்தால் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்கள் வளம் பெறுவார்கள், நலம் பெறுவார்கள். அவர் மூலம் உதவி கிடைக்கும். சொல்லி பாருங்கள், செஞ்சு பாருங்கள். ஏதோ சொல்கிறாரு இவருன்னு கேட்டு கம்முன்னு இருக்கக்கூடாது, செஞ்சு பார்த்ததுன்னு தெரியும் அவருடைய பலன் என்ன. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைய பயணங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கும். பயணங்கள் மூலிமா நல்ல பலன் கிடைக்கும். இப்போ ட்ராவலிங்கில் இருந்தால் தான் உங்களுக்கு பலன். இடத்துல உட்காந்திங்கன்னா வருமானம் வராது, சுற்றிக்கிட்டே இருக்கணும். ஒரு உதாரணம் சொல்லணும்னா அந்த சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்கிறாங்க, விற்பனை பிரதிநிதிகள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்க மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும், தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும், செஞ்சுக்கிட்டே இருக்கணும், ரெஸ்ட் எடுக்காமல் போயிட்டே இருக்கணும். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை நடக்கும், நல்லது நடக்கும், நல்ல பலன்கள் ஏற்படும், வருமானம் கூடும், சந்தோஷமான வாழ்க்கை கிடைச்சிடும். அடுத்தது பார்த்திங்கனாக்கா இந்த பராபவரோட பலன்கள் வகை பார்க்கும் பொழுது சின்ன சின்ன பெண் குழந்தைகள் குறைஞ்ச ஒரு 7 வயசு வரைக்கும் வச்சுங்க, 7லேருந்து 12, 7 வயசு ஒரு வகை, 12 வயசு வரைக்கும் ஒன்று, அந்த ரேஞ்ச் எடுத்துங்க. அப்படிப்பட்டவங்கள தேர்ந்தெடுத்து ரொம்ப ஏழ்மை எளியில் உள்ளவங்களாக பார்த்து, இதெல்லாம் உங்கள் அனாதை ஆசிரமம் தான் போய் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன். உங்கள் சொந்தக்காரங்கள்லேயே நட்பு வகையிலையுமே கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு நீங்கள் அங்கே போய் பண்ணணும். அங்கே அனாதை ஆசிரமத்துக்கு பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் உங்கள் கூடயே இருப்பாங்க, சொந்தக்காரங்களாக இருப்பாங்க, உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க, நல்ல நட்பாக இருப்பாங்க. அவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க. அவங்களாம் சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்க. நம்ம பழகிறவங்ககிட்ட ஏன் சொல்லணும், நம்ம சொந்தக்கார்கிட்ட ஏன் போய் நிற்கணும், கையேந்தணும்? அப்படிதான் நீங்களும் அதை கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சி செய்யணும். அப்படி பெண் குழந்தை வைத்திருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களாம் கஷ்டப்படுறாங்க, படிப்பு செலவுக்கு முடியல, ஒரு நல்ல துணிமணி வாங்கி கொடுக்க முடியல, ஒரு விஷயத்தை செய்ய முடியல, போக முடியல, வர முடியல, ஏதாவது ஒரு கல்வி இல்லாமல் மற்ற ஏதாவது படிப்புக்கு அதில் கூட சேர்க்கணும்னு ஆசையாக இருக்கும், ஆனால் சேர முடியல. அப்போ அதெல்லாம் கண்டுபிடிச்சி கொண்டு போய் பண்ணுங்கள். இப்போது அரசாங்கத்தில் அது மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துன்னு தானே இருக்குது, பார்த்துன்னு தான் இருக்கும். அது எந்த அரசாங்கம் வந்தாலுமே அதெல்லாம் இப்போ ஒவ்வொன்றா பார்த்து யோசனை பண்ணி செஞ்சு ஓரளவுக்கு செஞ்சுட்டு தான் இருக்காங்க, செய்யாமலாம் இல்லை. இருந்தாலும் குறைகள் நிறைகளும் இருக்கும், குறைகளும் இருக்கும். அது யார் வந்தாலுமே அப்படி தான் நடக்கும். அது மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சி செய்யணும், அப்போ நல்ல பலன் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு சில நேரத்தில் இறங்கி போக மாட்டீங்க, விட்டு கொடுக்க மாட்டீங்க, அட்ஜஸ்ட் பண்ண மாட்டீங்க. நம்ம ஏன் போகணும், நம்ம ஏன் வரணும், அவங்களே வரட்டுமே அப்படி இருப்பீங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. நீங்கள் இறங்கி போகணும், உங்கள் உதவியை நீங்கள் கேட்கணும், உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தணும். நான் இது செய்கிறேன், நீங்கள் இது பண்ணுங்கள், கேட்கலாம், தப்பு கிடையாது. ஒன்று கொடுத்தால்தான் ஒன்று கிடைக்கும். இதுதான் ஒரு வாழ்க்கையில் சொல்லக்கூடிய ஒரு தாரக மந்திரம். அப்படி பண்ணிட்டு வாங்க, அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதனால் இந்த பராபவ வருடத்திலே கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்றம் இறக்கம் இருந்து நீங்கள்
நல்ல ஒரு மனுஷனாகவோ நல்ல ஒரு மனுஷியாகவோ தலை சிறந்து வாழ போகிறீங்க. எல்லா பேரும் பெற்று வாழ போகிறீங்க. ரொம்ப கஷ்டத்துக்கு மேலே கஷ்டப்பட்டு அந்த அனுபவங்களை பெற்று அனுபவசாலிகளாக இருந்து எல்லோருக்கும் சொல்லி நீங்களும் நல்ல பலன் அடைய போகிறீங்கன்னு சொல்லி எல்லா நலனும் பெற்று வாழ்வீங்கன்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.